இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் முழுமையாக நடக்குமா நடக்காதா? இதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆதரவு அளிக்காத கட்சிகள் மற்றும் பல பொதுமக்களுக்கு இந்த சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கு. இது என்னுடைய ஜோதிட அனுபவத்துல அவர் பதவி ஏற்ற நேரம் சரியில்லை என்பதே என்னுடைய கருத்து. அந்த நேரங்கள் வேலை செய்யும் பட்சத்தில் அந்த நேரம் கட்டாயமாக ஆளுங்கிரகங்கள் தன்னுடைய கடமையை ஏதாவது ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக செய்யும் பட்சத்தில் 2027 4வது மாதம் 27ஆம் தேதிக்குள் அவருடைய பதவி பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர் பதவியில் இருந்து விலகலாம், அல்லது பதவியை விட்டு வெளியேற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், அல்லது வேற ஏதாவது அதிகமான பாதிப்புகளை தந்து அதன் பிறகு அது சரியாகலாம். இந்த 3 விஷயங்கள் தான். 6ஆம் இடமும் வேலை செய்கின்றது, 8ஆம் இடமும் வேலை செய்கின்றது. எப்படி என்று பார்த்தால், அவர் பதவியேற்ற நேரத்தில் செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த செவ்வாய் திசையானது 2030 10வது மாதம் வரை அவருக்கு அந்த செவ்வாய் திசையானது நடந்துகிட்டு இருக்கு. அந்த செவ்வாய் திசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதியாகவும் செவ்வாய் வருகிறார். 10ஆம் இடத்தில் வலிமை பெறுகிறார். 10ஆம் இடத்தில் அமர்ந்து வலிமையாக இருக்கிறார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஆளுமை, வெற்றி, தொழில் ரீதியாக ஆளுமை செலுத்துதல், எதற்கும் துணிந்த ஒரு காரியத்தை முடிவெடுக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியவர் செவ்வாய் பகவான். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் மிகுந்த ஆளுமை தரக்கூடியவர். ஆக 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பாதிப்பில்லை. ஆனால் 6ஆம் இடத்திற்குரியவன் 10ல் இருக்கிறான். 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ரு ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. ருண ரோக சத்ரு. சத்ரு என்பவன் யார்? எதிரி, உன்னை வீழ்த்த நினைப்பவன். அவன் எங்க இருக்கான்? நீ தொழில் செய்யக்கூடிய இடத்தில். நீங்கள் என்னதான் அரசியல் சேவை என்றாலும் அதற்கு நீங்கள் சம்பளம் வாங்கும் பொழுது யாராக இருந்தாலும் சரி, அதற்கு நாம் சம்பளம் வாங்குறோம். நமக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கு. அது ₹1 நீங்க கையெழுத்து போட்டு வாங்கி தான் ஆகணும். அப்ப அது தொழிலாக வந்துவிடும். அப்ப நீங்க அது தொழிலா நீங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆறுக்குடையவன் சத்ருக்களை நீங்கள் முழுமையாக நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கீங்க. இது அரசியல்ல பொதுவான விஷயம்தான். ஆனால் அந்த சத்ரு கூட சேர்ந்திருக்கிற கிரகம் என்ன? சத்ருஸ்தான அதிபதி செவ்வாயுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் யார் என்றால் சனி பகவான். சனி பகவான் நல்லவனா என்று கேட்டால் கட்டாயம் சனி பகவான் நல்லவன் அல்ல.